ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ரோஸ் செடிக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃபெர்டிலைசர் பார்க்கலாம். பாருங்கள், இது வந்து இட்லி மாவு நல்லா புளிச்சு போச்சு, யூஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து இதை நம்ம கீழே ஊற்றாமல் செடிகளுக்கு வந்து இதை ஒரு ஃபெர்டிலைசராக பயன்படுத்தலாம். இதை வந்து நல்லா டைலூட் பண்ணி செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் செடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். பாருங்கள், இந்த மாதிரி பக்கெட்டில் வந்து ஊற்றிக்கிட்டு நல்லா ஃபுல்லாக வந்து நம்ம இதை வந்து டைலூட் பண்ணிக்கணும் தண்ணி விட்டு. இதில் வந்து நன்மை செய்யும் பாக்டீரியா இருக்கிறதுனால செடி வந்து நல்லா வளரும். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை வந்து நம்ம கலந்துக்கணும். இது வந்து எல்லா விதமான காய்கறி செடி, பழச்செடி, பூச்செடி, எந்த செடிக்கு வேணாலும் நம்ம இதை வந்து கொடுக்கலாம். லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கறதுனால ஈஸியாக வந்து செடிக்கு வந்து சீக்கிரம் வந்து நன்மையை தரும். அது பாருங்கள், நல்லா கலக்கிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்து வாட்ரு வந்து அதை வந்து நம்ம டைலூட் பண்ணிக்கணும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம செடி கொடுக்கலாம். நான் வந்து வாளி இலை ஒரு வாளி ஊற்றுறேன். நீங்கள் வந்து ஒரு மக்கு கொடுத்தா போதும், ஒரு செடிக்கும். வாங்க எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இப்போ கார்டன் வந்தாச்சு. இது ஒரு 7 days ரோஸ் செடி. இப்போ இதுக்கு ஒரு வாளி கொடுத்துக்கிறேன். இது வந்து டாலியா செடி, இது கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு ரோஸ் செடி இருக்குது, அது கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து நன்மை செய்யும் பாக்டீரியா இருக்கிறதுனால செடி வந்து க்ரோத் வந்து நல்லா வளருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.